தாராபலன் என்றால் என்ன? தாரை, தாரா போன்ற சொற்கள் யாவும் சந்திரன் பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதாகும். சந்திரன் கோச்சார ரீதியாக தன்னுடைய பலாபலன்களை தாரை மூலமாக அவர் வழங்கி கொண்டே இருக்கின்றார். பொதுவாக ஒருவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ அந்த நட்சத்திரமே அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகும். ஜென்ம நட்சத்திரம் என்பது எப்பொழுதும் மாறக்கூடியது அல்ல. இப்பிறவியில் ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒன்றே ஆகும். ஆனால் மனோகாரகனான சந்திரன் தினம் தினம் வெவ்வேறு நட்சத்திரங்களில் பயணம் செய்து கொண்டே இருப்பார். நமது வாழ்நாளில் முக்கியமான செயல்களை மேற்கொள்ளும் போது அந்த நாளில் அவரவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்பா, சாதகமா, சேமமா அல்லது வதையா, விபத்தா என்பதை அறிந்து செயல்படுவதே தாராபலன் ஆகும். ஒருவரின் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து அன்றைய தினத்தின் நட்சத்திரம் வரை எண்ணும் பொழுது வருகின்ற 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 உள்ள எண்களுக்கு பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 9க்கு மேல் வந்தால் 9ஆல் வகுக்க வரும் மீதியை கொண்டு பலன்களை காண வேண்டும். தாரைகளின் பெயர்களும் பலன்களும். ஜென்மதாரை மனக்குழப்பம் மற்றும் பதற்றத்தை தரும். சம்பத்து தாரை பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்களை மேற்கொள்ளலாம். விபத்து தாரை கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகள் தவறுதல் போன்றவை உண்டாகும். சேமதாரை ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். பிரத்யக்கு தாரை சிக்கல்கள், கவனச்சிதறல், வீண் அலைச்சல் போன்றவை உண்டாகும். சாதக தாரை எண்ணம் ஈடேறுதல், முயற்சிகள் பலவிதமாகுதல் மற்றும் செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வதைதாரை உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத கவலைகள், பணிகளில் நாட்டமில்லாமல் இருப்பது போன்றவை உண்டாகும். மைத்திரதாரை தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சி, புதிய செயல்கள் செய்யலாம். பரம மைத்திரதாரை அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி புதிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.